தற்சார்புனாலே உணவு, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், உடை போன்ற மனித அடிப்படை தேவைகள் உள்ளூர் இருப்பிடத்துல பூர்த்தி செய்யக்கூடிய வகையில ஏற்படுத்தக்கூடியது. சின்ன ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு என்ன தேவையோ அது உள்ளேயே நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம். அதுக்காக வேற எங்கேயும் வெளியில போய் தேடக்கூடாது. அது நாங்க தற்சார்பா சொல்றோம். அதே மாதிரிதான் இப்ப மற்ற மாநிலங்கள் இல்ல மாவட்டம் சார்ந்து இல்லாம உள்ளூர் வளத்தை பயன்படுத்தி அதை தேவையானதை பூர்த்தி செய்தல். முக்கியமா உள்ளூர்ல இங்க என்ன கிடைக்குதோ, அதாவது கிடைக்கிற வச்சு வாழ பழகிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு உணவை உற்பத்தி பண்றது கூட நம்ம என்னத்தை உற்பத்தி பண்றோமோ அதை நம்ம எடுத்துக்கக்கூடிய வகையில இருக்கிறது. பிளஸ் நம்ம என்னத்தை எடுத்துக்கிறோமோ அதை உற்பத்தி பண்ணக்கூடிய வகையில கூட நம்ம பண்ணிக்கலாம். அதையும் நாங்க தற்சார்பா தான் சொல்றோம். முழுக்க முழுக்க எதையும் சார்ந்து இல்லாமல் இதை தற்சார்புனா நம்ம ஏதோ யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்மளே வாழ்ந்துக்கிற மாதிரி ஒரு சுயநல இதோடுங்கிறத நாங்க எடுத்துக்கல. எப்படின்னா அதுதான் தற்சார்பு வாழ்வியல் சொல்றோம். அதே மாதிரி தற்சார்பு சமூகமா இருக்கும், தற்சார்பு பொருளாதாரமா இருக்கும். உள்ளூர் மையத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை செய்வாங்க. ஏன்னா தற்சார்பு எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறதுனா நான் ஒரே ஆள் தான் நான் வாழ்ந்துட்டு போய்க்க முடியும். அது ரொம்ப சுயநலமாக அங்க போயிடும். அப்போ அந்த தற்சார்புக்குள்ளேயும் பொது நலங்களும் நிறைய இருக்கிறதான் நாங்க தற்சார்பா சொல்றோம். உதாரணத்துக்கு நான் ஒரு வேலையை செய்வேன், அதுல திறன்பட்டு நான் இருப்பேன், அவர் அண்ணா ஒருத்தர் இன்னொருத்துல திறன்பட்டு ஒரு வேலையை செய்வாங்க. எங்களுக்குள்ள அந்த தற்சார்பை எங்களுக்குள்ளே பூர்த்தி செஞ்சுக்கிடுவோம். அப்ப அதுதான் தற்சார்பு சமூகங்கிறது. அந்த தற்சார்பு சமூகமா வாழ்ந்துட்டு போறது. பொருளாதாரங்கிற இடத்துல தற்சார்புன்னு பாத்தீங்கன்னா தமக்கு தேவையான பொருளை ஈட்டுதல் கூட தற்சார்பா இருக்கக்கூடிய வகையில பண்ணிக்கிறத நாங்க தற்சார்புன்னு சொல்றோம். அடுத்து எது உணவு? உணவுங்கிறது கூட தான் சார்ந்த சூழலில் வளரும் தாவரங்கள், விலங்குகளின் இயல்பான பகுதி பொருட்களை தான் நாங்க உணவுன்னு சொல்றோம். அதே மாதிரி மரபு முறையில உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் மூலம் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவை நாங்க உணவுன்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாவே உணவு அப்படிங்கறதே எப்படி இருக்கணும்னா குவான்டிடேட்டிவா இல்லாம குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். முக்கியமா ஒரு உணவுல போதிய சத்துக்கள், நமக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்கிறதான் உணவுன்னு சொல்றோம். அப்ப அந்த உணவு கூட எதுல கிடைக்கும் அப்படின்னா, அந்த மரபியல் ரீதியான விதைகளை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுல நமக்கு அந்த மரபியல் ரீதியான சத்துக்களும் சேர்ந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட உணவை தான் நாங்க உணவுன்னு சொல்றோம். ஏன்னா அந்த வழியா கடத்தப்படும். ஏன் இதை தொடர்பு படுத்தி சொன்னோம் அப்படின்னா, தற்சார்பு, உணவு, மரபு இதெல்லாம் ஏன் தொடர்பு படுத்தி சொன்னா, அந்த மரபியல் ரீதியானது ஜெனட்டிக்கலி கடத்தப்படும். அது எங்க கடத்தப்படும்னா, அந்த உணவுனுடைய விதை மரபு விதைகளா இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல வரும். ஏன்னா ஒரு தாவரம் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்ததுதான், ஒரு ஒளிச்சேர்க்கையின் போது ஒரு தாவரம் உணவு வடிவில் 4 வகையான சத்துக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அந்த இதுல என்னன்னா கொழுப்பு, புரதம், மாவு. இப்போ அதுல கடைசியா 4வது ஒரு சத்துங்கிற மரபியல் ரீதியான சத்து. அந்த மரபியல் ரீதியானது கடத்தப்படக்கூடியது அப்படித்தான். ஸோ அதனால உணவு அப்படிப்பட்டக்கூடிய வகையில இருப்பதைத்தான் உணவு அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோம். அடுத்து சந்தை. எது சந்தை அப்படின்னா, ஒரு உற்பத்தியாளரும் ஒரு நுகர்வோரும் நேரடியாக அறம் சார்ந்து விற்பனை முறை இருக்கணும். அதைத்தான் சந்தைன்னு நாங்க சொல்றது. அதே மாதிரி பன்மயமான விளைபொருட்கள் சந்தையில அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில அந்த சந்தை இருக்கணும். பொதுவாகவே எல்லாரும் ஒரே பொருளை கொண்டு சேர்க்கறது அந்த மாதிரிலாம் இல்லாம, இப்ப நம்ம ஒரு விவசாய முறையில கூட மோனோகிராப் போகக்கூடாது, மல்டி கிராப் இன்டர் கிராப்பிங் பண்ணி அப்படி கொண்டு போக நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு பொருள் இல்லைனாலும் ஒரு பொருள் நமக்கு எங்கேயுமே நம்மளை நஷ்டப்படுத்த விடாமல் பாதுகாக்கக்கூடிய வகையில அந்த சந்தை இருக்கிறதான் நாங்க சந்தைன்னு சொல்றோம். அப்போ எல்லாரும் ஒன்னவே கொண்டுட்டு போகாமல் ஒரு சமூகமாக, அந்த தற்சார்பு சமூகமாக எல்லாரும் சேர்ந்து பிரித்து ஒரே பொருளை அனைத்து பேருமே கொண்டுட்டு போகாம வெவ்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்து ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகும்போது அங்க வரக்கூடிய நுகர்வோர்கள் அவங்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய வகையில அந்த சந்தை அமையும். ஒரு காய்கறி விற்பனையாளர்களா இருந்தா கூட வெறும் தக்காளியை மட்டும் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறத விட, அதே ஒரு காய்கறி விற்பனையாளர் பலதரப்பட்ட பொருட்களை உற்பத்தி கொண்டு போய் அங்க வச்சாங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே ஒரு நுகர்வோர் வாங்கிக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா நம்ம உள்ளூர் சந்தைகள் அதே மாதிரி சூழலில் கொஞ்சம் மாறுபட்ட யோசனையில போனா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி தரமான பொருட்கள் நெறியான விலையில நுகர்வோருக்கு பகிர்ந்து கொடுத்தல் முறையில இருக்கணும். ஏற்கனவே பார்த்ததுதான், முக்கியமா இந்த மதிப்பு கூட்டல் பண்றது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை கொண்டு போறோம்னா அவன் சாப்பிடுக்கு எளிமையான வகையை இருக்கக்கூடிய முறையில மாத்தி சந்தைக்கு கொண்டுட்டு வர்றது சிறப்பா இருக்கும். அது தவிர எது மரபு, இது எல்லாத்தோடையுமே தொடர்புடையதுதான் மரபு.
முன்னோர்களுடைய சூழலை புரிஞ்சு மனிதனுக்கு பொருந்தக்கூடிய வாழ்வியல் நெறிமுறை தான் இந்த மரபுங்கிறது. அதே மாதிரி மரபுங்கிறது இன்னொன்று, நிலத்தின் தன்மையை பொறுத்து நிலம், பொழுது, அதனுடைய கருப்பொருள் அமையக்கூடிய வகையில அது இருக்கணும். அதே மாதிரி மனித வாழ்க்கையில புரிதல்களை அடுத்து தலைமுறைக்கும் சூழலுக்கும் பொருந்துமாறு வாழ்வியலாக கடத்தப்படுவது. மரபுங்கிறது, இந்த தற்சார்பு, இது எல்லாமே ஒரு வாழ்வியல் முறைதாங்க. அப்போ அந்த வாழ்வியல் முறையில நம்ம முன்னோர்கள் அந்த கலாச்சாரம், ஒரு உணவு முறையா இருக்கட்டும், எதா இருந்தும் மரபியல் ரீதியா கடத்தப்படணும். அதுதான் மரபு. முன்னோர்கள் நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். எந்த ஒரு உணவு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், விதைகள், மரபு ரக விதைகளா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இடத்துல அழிந்து போகாமல் அடுத்தடுத்த தலைமுறைகள் பரம்பரையா பாரம்பரியமா அப்படியே கடத்தி அந்த நல்ல முறைகள், நல்ல வாழ்வியல் முறைகள் கடத்தப்பட்டு போறதுதான் மரபு அப்படின்னு நாங்க சொல்றது. அதே மாதிரிதான் இறுதியாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் மரபு. ஏதாவது விடுபட்டதை நண்பர்கள் சொல்லலாம். இன்னொரு முக்கியமானது, சந்தையில விளைவித்தவர்கள் தான் விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த சந்தையாகவும் இருக்குங்க. நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். வேற ஏதாவது விடுபட்டது சொல்லுங்க. இப்போ எல்லா தற்சார்பு இது எல்லாமே நம்ம உணவு பற்றி அதோட மோனோக்குள்ளவே பேசிட்டு இருக்கோம். தற்சார்புன்றது சிந்தனையில் இருக்கணும். இப்போ சிந்தனையில் தற்சார்பு இருந்ததுன்னா எல்லாத்துலேயுமே தற்சார்பாக ஆகிடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உணவு, இருப்பிடம், கல்வி, மருத்துவம். இப்போ எல்லாமே நம்ம மருத்துவம்னா எல்லாம் வெளியிலேருந்து வரணும் அந்த மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைனாலும் அலோபதி டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா தான் ஒத்துக்கிறாங்க. அது ஆனால் 5-6 முறை மருத்துவம் கவர்மெண்ட் அப்ரூவ் இருக்குது. ஸோ அதை நம்மளோட மருத்துவத்தை நம்ம அதை மதிக்கிறதில்ல. அதேமாதிரி கல்வி முறை அமெரிக்காவிலையும் யூரோப்லேருந்து வர்றது தான் பாடம் நினச்சிட்டு அந்த மாதிரியான கல்விக்கூடங்களை சேர்க்கறது, இதெல்லாம் தான் தற்சார்பில் காண்டுட்டு போகிறோம். எல்லாமே விவசாயத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம விவசாயத்திலிருந்து வந்த வருமானத்தை நம்ம எங்கே போய் முதலீடு பண்ணுறோம்? நம்ம இங்கே இந்த சமூகத்துக்கு பயன்படுத்துகிறோமா? இல்லை, அது ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு, அது மருத்துவத்துக்கோ இல்லை கல்வி நிறுவனங்களுக்கோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ தற்சார்புன்றது நம்மளோட அடிப்படை தேவைகளோட கூறுகளோட எல்லா வகையிலும் இருக்கணும். அதுதான் முழுமையான தற்சார்பு. அப்புறம் உணவுன்றது வெறும் நம்ம வாய் வழியாக சாப்பிட்றது மட்டும் உணவு கிடையாது. நம்ம வெப்பமும் உணவு தான், காற்றும் உணவு தான், நீரும் உணவு தான், நம்ம ஓய்வும் உணவு தான். இப்போ நம்ம உணவுக்கு அது செரிமானம் ஆகணும்னா இயக்கம் இருக்கணும். இயக்கத்துக்கு நம்ம வேலை செய்யணும். இப்போ நம்ம முன்னாடி ஏர் அடித்த மாதிரி இப்போ யாருமே ஏர் அடிக்க முடியல, அண்டை வெட்ட முடியல. அப்போ நம்ம உழைப்பிலேருந்து தற்சார்பு கிடையாது. வெறும் தற்சார்புனா மருந்து போய் கடையில் வாங்காமல் சாணி மட்டும் போடுறது தற்சார்பு கிடையாது. உழைப்பில் தற்சார்பு கிடையாது. சிந்தனையில் தற்சார்பு கிடையாது. தொழில்நுட்பத்தில் தற்சார்பு கிடையாது. இதே இயற்கை விளைவுகளில் நம்மாழ்வார் சொல்லி கொடுத்தது பண்ணுறோம். அதே அவனே வேமு அது இதுன்னு சொல்லிட்டு பேக்டீரியாவை கண்டுபிடிச்சி இது போட்டுட்டோம். மறுபடியும் நான் அங்கே போடுறோம். இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கூறுகள்லேயும் தற்சார்பு வேணும். சிந்தனையில் தற்சார்புன்னா எல்லாமே நமக்கு மாறும். மரபு இந்த வாழ்வு நெறிவிகள் என்ன சொல்கிறது, முன்னோர்கள் தமிழெல்லாம் வட்டெழுத்தில் எழுதினாங்க. அதை இப்போ எழுத்தா அது ஓலைச்சொல்ல எழுதினாங்க. ஆனால் இப்போ ஓலைச்சொல்ல எடுக்க முடியாது. இப்போ வசதி வந்துச்சு. ஆனால் நோக்கம் அறம் சார்ந்த இந்த மரபு சார்ந்த கருத்துக்களை எந்த வடிவத்தில் நாம் இப்போ அந்த நோக்கம் சிதையாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறோம். இதுதான் மரபு. நம்ம அதே முறையை பயன்படுத்துவது இல்லை. அந்த நோக்கம் சிதையாமல், இந்த சூழலை சிதைக்காமல் ஒரு கருத்துக்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகிறது தான் மரபு. சந்தைன்றது பொருட்களுக்கு மதிப்பீடு கிடையாது. இப்போ பாவக்காய் ஒரு விலை, பூசணிக்காய்லாம் கேவலம் அந்த மாதிரி கிடையாது. பொருள்லாம் எல்லாமே, எல்லா பொருளும் எல்லா சத்து இருக்குது. அது நம்மளோட பார்வை. இதை சாப்பிட்டா இந்த சத்து, அது சாப்பிட்டா அப்படி கிடையாது. சத்துன்றது பார்த்தீங்கன்னா உடம்பு எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சின்ன ஒரு ரசமாக மாதிரி தான் எல்லா செல்களுக்கும் போகுது. அப்போது தன் உடலுக்கு தேவையான சத்து அதை எடுத்துக்கும். அந்த சத்து கோட்பாடெலாம் அவன் விற்பனை பொருள் விற்கிறதுக்காக அதை இது பண்ணுது. அந்த சத்து அந்த கோட்பாடெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம இது சொங்க வேணாம். நம்ம மரபு அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டே போதும். உணவுல என்ன இருக்கு, இந்த இது உணவு பொருந்துதா பொருந்தலையா அப்படின்றது நம்மளே சுய சிந்தனையா நம்ம அப்படிதான் மூலிகைகள்லாம் கண்டுபிடிச்சி, எவ்வளோ மூலிகைகள் இருக்கும்போது குப்பைமேனி தான் நம்ம வெப்பம் கொடுக்குது, சளி வெளியேற்றுது, தூதுவலை கொடுக்குது, காற்று வெளியேற்றுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? சிந்தனை. இந்த சிந்தனையில தற்சார்பு வேணும், விடுதலை வேணும். நன்றி.